எப்பா தாமரைய தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டு பக்கம் வந்துராதீங்க. தப்பி தவறி வந்துட்டீங்கன்னா, தண்டு கூட மிஞ்சாது. அப்படின்னு இந்த பெண் பேசின இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள், அதுவும் குறிப்பாக சங்கி மாடல் எவ்வளவு கேவலமான மாடல் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்லியிருக்காங்க. பாருங்க. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி அப்படின்னு ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எதிர்காலத்தை கணிச்சே எழுதினாரோ என்னவோ தெரியல. இந்த வரியெல்லாம் அப்படியே ஒன்றிய பாஜக அரசுக்கு தான் பொருந்தும். அதாவது நம்ம மோடிஜி PM ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. இது ஹிந்தி திணிப்ப ஆதரிக்கிறதுனால தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை புறக்கணிச்சு விட்டோம். இதனால காண்டான மிஸ்டர் PM தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3500 கோடி கல்வி நிதிய அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் திருப்பி விட்டுட்டதா ஒன்றிய அரசு மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி நம்மளுக்கு வர வேண்டிய நிதிய மோசடி செஞ்சு திருட்டு வேலை பார்த்து மத்த மாநிலத்துக்கு கொடுத்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளுக்கு தானே நிதி போகுது அப்படின்னு விட்டா பாருங்க, புதுசா அச்சடிச்ச பாட புத்தகத்தை அப்படியே இரும்பு கடைக்கு கிலோ 4 ரூபான்னு வித்திருக்கானுங்க இந்த பிஜேபி ஐந்தறிவு ஜீவிகள். அதுவும் கொஞ்ச நஞ்ச புக்கெல்லாம் இல்ல, 10 டன் புத்தகங்களை எடைக்கு போட்டிருக்கானுங்க. எப்பா மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறத நிறுத்துங்கன்னா கேக்குறீங்களாடா? இப்ப பாருங்க, மூளை மழுங்கி போய் புள்ளைய படிக்கிற புத்தகத்தை எடைக்கு போட்டுவிட்டீங்க. அட கொடுமையேன்னு இந்த பக்கம் பார்த்தா அதே உத்தரப்பிரதேசத்துல மீரட் மெட்ரோவை புதுசா நம்ம பிரதமர் மோடிஜி ஜெகஜோதியா ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காப்படி. மெட்ரோவுல நிறைய பயணிகள் இருந்திருக்கிறாங்க. அதுல சில இஸ்லாமிய சகோதரர்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பொங்கி எழுந்த சங் பரிவார சேர்ந்த சங்கி கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கூச்சல் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு தெருநாய்கள் மாதிரி கத்திக்கிட்டு இருந்த வீடியோ வெளியாயிருக்கு. படிக்கிற பிள்ளைகளோட புக்கை எடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திங்கிற சங்கிகளுக்கு மத வெறுப்பை தவிர்த்து வேற என்ன தெரிய போகுது? எப்பா தாமரைய தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டு பக்கம் எது வந்துடாதீங்க, அப்புறம் தாமரையோட தண்டு கூட மிச்சம் இருக்காது. அம்பிட்டுதான் சொல்லுவேன்.